ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு குருவும் அவரோட சீடரும் ஒரு பாதை வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ தூரத்தில் கொஞ்சம் பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். கத்தி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்கள பார்த்த சீடன் குரு கிட்ட, குருவே, இவங்க ஏன் இவ்வளோ சத்தமாக பேசிக்கிறாங்க? எல்லாரும் பக்கத்து பக்கத்தில் தானே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு குரு, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அன்பாக இருந்தால் அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட இதயம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அதனால் வார்த்தைகளுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னாராம். அதே சமயம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபமாக இருந்தால் எவ்வளவு தான் அவங்க பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் அவங்களோட இதயம் தூரமாக இருக்குமா. அதனால தான் கத்தி கத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் சில சமயங்களில் கோபத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இனிமேல் கோபம் வந்தால் அமைதியாக இருப்போம். கோபம் தனிந்த வாட்டி பேசலாம். ஏன்னா இட்ட கோலத்தை எப்படி திரும்ப எடுக்க முடியாதோ அதே மாதிரி கோபமாக இருக்கும்போது பேசுகிற வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. கனிவான பேச்சையும் அன்பான பேச்சையும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.